ராதா, என்னம்மா சாப்பிடாம அடம் பிடிக்கிறியாமே? ஏன்? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா இல்ல பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இந்த வசதியான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்தினது எனக்கு பிடிக்கல. ராதா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கிறது தான் பொண்ணுக்கு அழகு. பெரியவங்க எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்குமா? ராதாமா, நீ சாப்பிடலன்னுதும் அப்பாவும் சாப்பிடல தெரியுமா? என்னால நீங்க சாப்பிடலையா? ஆமாமா. அப்படின்னா முதல்ல நீங்க சாப்பிடுங்க, என் கையால போடுறேன். இப்பதான் நீ என் பொண்ணு. குப்பமா, இன்னும் பெருசா சொன்னிய, என் பொண்ண கவனிச்சியா? நான் சொன்னா என் பொண்ணு கேட்கும். நீ போடுமா. நீங்க சாப்பிடுங்க. ராதா, என்ன இது? பெரியவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நீங்க தான் சொன்னீங்களேப்பா. இதுதானே உங்களுக்கு பிடிச்சது. சாப்பிடுங்க. நான்சென்ஸ். என்ன வேலை இது? யார் இப்படி செஞ்சது? மீச போட்டது நான் தானே. நீதானே? இங்க வா. வாங்க. ஃபாதர், ரூம்ல ஒட்டிருந்த அழகான போட்டோக்கெல்லாம் இவன் மீசையை வரைஞ்சு விட்டா. அதனால இவன் மூஞ்சில மீசையை நான் வரைஞ்சு விட்டேன். பாருங்க எப்படி இருக்கேன். அப்படியே இருக்க. உங்க அத்தையை கூட்டு வந்துடுறேன். நல்லா இருக்க? இருங்க, அத்தை வரட்டும், நான் அத்தை கிட்ட சொல்றேன். சொல்லு. வாங்க 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 வாங்க. அத்தை பாருங்க அத்தை, உங்க புள்ள செஞ்ச காரியத்தை. உங்க மாமா பண்ண காரியத்தை பாரு. நம்ம 2 பேர் மூஞ்சியிலையும் யாராவது மீசைய வரைஞ்சா எல்லாரும் மூஞ்சியிலையும் கறி. எனக்கு புடவை கட்ட தெரியலன்னு என்ன கேலி பண்ணீங்கல்ல. இப்ப நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன். இதுல ஜெயிச்சு காட்டுங்க பாக்கலாம். என்ன பந்தயம்? ஏங்க கத்துறீங்க? என்னம்மா சொல்லு. இப்போ இந்த பென்சிலை நான் தரையில வைப்பேன். இத தாண்டி அந்த பக்கம் போகணும். தாண்ட முடியாது. என்ன எமயமலையா தாண்ட முடியாது? ஏங்க நீங்க தாண்டற விஷயத்துல எப்படி? என்னப்பா இப்படி கேட்டீங்க? காலேஜ்ல ஹை ஜம்ப்லயும் லாங் ஜம்ப்லயும் நான் தான ஃபர்ஸ்ட் பிரைஸ். பென்சில போய் தாண்ட முடியாது. சிரிக்காதீங்க. இந்த பந்தயத்துல தோத்து போயிட்டா 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும். நீ தோத்துட்டா நான் கொடுக்கறேன். 100 ரூபாயா? என்னமோ இருக்குங்கோ. நான் ராதா பக்கம் பா. நான் அப்பா பக்கம். அப்பா பக்கத்துல வாங்க. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஃபைனான்சியலி 50-50. அதெல்லாம் எதுக்கு? பணத்தை தயார் பண்ண வேண்டியது அவங்க, ஜெயிக்க போறது நீங்க. ஓகே ஓகே, பந்தயம் ஆரம்பிப்போம். இப்ப இது தாண்டுங்க பாக்கலாம். செவத்தை எப்படி தாண்டது? ஐயோ, மருமக சாமர்த்தியத்தை பாத்தீங்களா? நம்ம மருமக தான். வண்டி நிறுத்துங்க. வண்டியை எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிருக்காருமா? ராஜா ராஜா ராதா ராதா ராஜா ராஜா ராதா, வண்டி நிறுத்துங்க.
ராதா, உங்க அப்பாவுக்கு பெரிய உத்தியோகம் கிடைச்சு வேற வீட்டுக்கு போயிட்டீங்களாமே? ஆமா மேடம், கிளாஸுக்கு நேரமாச்சு, வா போலாம். வா. வாட்ச்மேன், வாட்ச்மேன், என்ன எதுக்கு கூப்பிடுற? நான் வந்திருக்கேன்னு சொல்லி ராதாவை கொஞ்சம் வர சொல்லுங்க. அட போப்பா, அன்னைக்கு நீ கொடுத்த பொக்கைய கொண்டு போய் கொடுத்துட்டு பிரின்சிபால் கிட்ட நான் வாங்கி கட்டுக்கிட்டது எனக்கு தான் தெரியும். தயவு செய்து இடத்த காலி பண்ணுப்பா. Dear girls, today the lesson is... மேடம், ஒரு நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன். Please. Okay, go. எங்க ராஜாவை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையே. மத்தியானம் சாப்பிட கூட வரலீங்க. சாப்பாட்டுக்கு வரலையா? எங்க போயிருப்பான்? ராதா, அம்மா, என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா. எங்கிட்ட இருக்குமா தயங்குற? உனக்கு ராஜாவை பார்க்கணும் போல இருக்கு, அப்படித்தானே? ஆமாம்மா. ஏண்டி, என்னையும் அப்பா மாதிரி நினைச்சிட்டியா? போயிட்டு வாம்மா. அப்பா வந்து கேட்டாருன்னா தோழி வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. போ. தேங்க்யூம்மா. போயிட்டு வா. மாமா, வாமா. ராதா, வாமா. அத்தை, நான் அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கேன். அவர் வீட்டுக்கு வரத்துக்குள்ள நான் போயாகணும். உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். ராஜா இல்லையா? ராஜா வெளியே போயிருக்கான், வந்துருவான். உட்காருமா. மாமா, உங்களுக்கு மருமகளா வாழற பாக்கியம் எங்க கிடைக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உங்க அப்பாவுக்கு புதுசா வசதி வந்துடுச்சு, அதனால அப்படி நடந்துக்கிறாரு. போக போக எல்லாம் சரியா போயிடும். அத்தை, என்னம்மா? அன்னைக்கு பாடுனீங்களே, புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, அதை இப்ப பாடுங்க, கேட்கணும் போல இருக்கு. இல்லம்மா, நான் இப்பெல்லாம் பாட்டு பாடுறதே இல்ல. பிளீஸ் பாடுங்க அத்தை. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, மருமக கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு. ராதா, வாங்க பொன்சாமி, வாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறான்னு உங்க அம்மா சொல்லும் பொழுதே எனக்கு தெரியும் நீ இங்கதான் வந்திருப்பேன்னு. ஆமா, எத்தனை நாளா நடக்குது இந்த திருட்டு சந்திப்பு? ஏயா, இதுக்கெல்லாம் நீயும் உடந்தையா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? நீ எல்லாம் படிச்சவனா? நீ எல்லாம் நிறுத்துங்க. அவங்கள மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் இப்ப வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? வாங்க போலாம். பார்வையில ஒரு மாறிய பாக்குற, கொன்னுடுவேன். வீட்டுல சொல்லுவியா? சொல்லுவியாடா? சொல்லுவியா? போடா ஊச்சி. வாவ், ராதா, இன்னைக்கு காலேஜுக்கு வரலையாமே, எங்க போயிருந்த? என்ன நான் பாட்டு கேட்டு இருக்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேன்ற? டாடி, அது ஒரு த்ரில்லிங் இன்சிடென்ட். நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேனா, நடு ரோட்ல ஒரு டேஞ்சர் போர்டு, அதுல ஒரு மண்டை விட்டு சிம்பிள். ஒரு ஆள் வந்து காரை நிறுத்திட்டாரு.
என்னம்மா நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிற? காரை நிறுத்தம் யாரு? ஒரு முரட்டு ஆள் சூப்பர்மேன் மாதிரி காருக்குள்ள உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஓட்ட ஆரம்பிச்சாரு. 70, 80, 90 கிலோமீட்டர் ஸ்பீட். போது போது போயிட்டே இருக்கு. எனக்கு பயமோ பயம். நம்ம டிரைவர் பையன் ஒரு உதவியும் பண்ணலையா? பாவம் டாடி, அவர் என்ன செய்வாரு? கழுத்துல ஒரு அடி விழுந்தது, அவ்வளவுதான். ஆடு சாங். மடையம் மடையம். உங்க டிரைவர் ஆச்சே. அப்புறம் ஸ்கிரீச், பிரேக், கார் ஸ்டாப். பார்த்தா மவுண்டன் சைட். அந்த சூப்பர்மேன் என் கையை பிடிச்சி வேக வேகமா இழுத்துட்டு போனாரு. அந்த இடத்துல ஒரு அழகான யங் மேன் இருந்தாரு. அவர் ஓடி வந்து அப்படியே என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. எவனோ ஒருத்தன் கட்டி பிடிக்க நீ சும்மாவா இருந்த? அப்புறம் என்ன டாடி செய்யறது? கட்டி பிடிச்சது ராஜா வச்ச. அந்த சூப்பர்மேன் யாருன்னு கேட்கலையே, அவர்தான் கண்ணம்மாமா. நிறுத்தியா? டேய், உன்னைத்தாண்டா தேடிட்டு இருக்கேன். என்ன தேடுறியா? என்ன விஷயம் மாமா? ஆமா, இவர் பெரிய கோடீஸ்வர விட்டு புள்ள பாக்குவத்துல மாத்திக்கலாம் தேடிட்டு இருக்கிறேன். பாக்குவத்துல மட்டுமா மாத்துவ? மாப்பிளையே மாத்துவியே? டேய், என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாரா? நான் யாரா? ஆமா, நீ யாரா? உன் மனைவியோட தம்பி. அது கூட வேணா விட்டுடு. உன் உடம்புல ஓடுத ரத்தம், அத பரிசோதனை பண்ணிப்பார். அதுல கலந்திருக்கே சாராயம், அது சொல்லணும் யாருன்னு. மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சாவாங்கட்டையை பிடிச்சி மில்லி மில்லியா வாங்கி குடிச்சியே, மறந்துட்ட? உன் உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக நான் வரலடா. என் பொண்ணை அழிச்சிட்டு போய் அந்த ராஜா பையல சந்திக்க வச்சாம எந்த நினைப்புலடா செஞ்ச? ராதாவாவது சந்தோஷமா இருக்கட்டுமேனு தான். ஏண்டா, நீ என்ன மெக்கானிக்கா இல்ல மாமாவா? நான் மெக்கானிக் தான், உன் பொண்ணுக்கு மாமா தான். ஆனா உன்ன மாதிரி டாபர் மாமா இல்ல. டேய், என் பலம் என்னன்னு காட்டுறேன்டா. வரேன். இல்ல பொண்ணுசாமி, போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. மரியாதையா ராதாவுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்லன்னா நான் பண்ணி வைப்பேன். குறுக்கு வழியில ஏதாவது பண்ண நினைச்சுன்னா உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு அச்சதை போடுற சந்தர்ப்பம் கூட உனக்கு கிடைக்காது. உனக்குதான் ஆபத்து. அன்னைக்கு எங்க அக்காவோட பூவும் பொட்டும் போயிடுமே நினைச்சுதான் உன்னை நான் உயிரோட விட்டேன். இன்னைக்கு வாழ வேண்டிய பொண்ணோட பூவுக்கும் பொட்டுக்கும் நீ வேட்டு வைக்கும் போது எங்க அக்கா வாழ்ந்தவன், அவன் விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை சரி பாதியா வகுந்துடுவேன். வகுந்துடுவேன்னா தெரியுமில்ல, பொழந்துடுவேன். பொழக்கிறது என்னன்னு எனக்கும் தெரியும்டா. வண்டியடியா. அம்மா வரலட்சுமி, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அதை இனிமேல என்னால மறைச்சு வைக்க முடியல. உங்க பொண்ணு ராதா அந்த ராஜா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு பொருத்தமான ஜோடியை பிரிச்சு பூவை பறிச்சு புழுதியில போடுறது மாதிரி உங்க பொண்ணு ராதாவை எங்க முதலாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா உங்க வீட்டுக்காரர் சத்தியம் பண்ணி இருக்கிறாரு. அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியாம ரகசியமாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏதோ என் முதலாளிகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அவரை காட்டி கொடுக்க மனசு வரல. இத்தனை நாளா மென்னு முழுங்கிட்டு இருந்தேன், இப்ப துப்பிட்டேன். இப்பத்தாமா மனசு லேசாச்சு. அரம்மா, நான் பார்க்க வளர்ந்த பையங்க அந்த கண்ணை. வர்ற ஆத்திரத்துக்கு யார் அந்த கண்ண? அதாங்க என் பொண்ணுக்கு ஒரு முறை பையன் இருக்கான்னு சொன்னேனே. ஓஹோ, அந்த மெக்கானிக் பையலா? அதே மெக்கானிக் பையன் தாங்க. என்ன என்னென்ன கேட்டான் தெரியுங்களா? மாமான்னு கேட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அவனுக்கு மாமா தானே? வெறும் வெறும் மாமான்னு கேட்டிருந்தா பரவாயில்லைங்க, டாபர் மாமான்னு கேட்டாங்க. மாப்பிள்ள, ராதாவையும் அந்த பையன் ராஜாவையும் ஒன்னா சேர்த்து வைக்காம விட மாட்டேன்னு சவால் வேற விட்டு இருக்காங்க. அது மட்டுமா, என்ன ரெண்டா பொழந்துருவேன்னு சொன்னான். நானும் சவால் விட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு, அவன் சொன்னா செஞ்சிருவான். அதான் பயமா இருக்கு. அது வரைக்கும் அவங்கள உயிரோட விட்டு வச்சா தானே? நீங்க பயப்படாதீங்க. அம்மா, நாம அழுதாலும் புலம்புனாலும் அப்பா மனசு மாற போறதில்ல. அதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் கண்ணு மாமாவை போய் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ அப்பாவை எப்படியாவது சமாளிச்சுக்க. அம்மா, நீ அனுப்ப மாட்டியா? அது இல்லடி, உன்ன மேல தளத்தோட அனுப்ப வேண்டியன்னா இப்படி யாருக்கும் தெரியாம அனுப்ப வேண்டியிருக்கு. அது நினைச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. நான் சமாளிச்சுக்கிறேன், நீ புறப்படு. போமா, நான் போறேம்மா.
ராஜா, நான் உங்களை தேடிக்கிட்டு தான் வரேன். முதல்ல கண்ணம்மாவை பார்க்கலாம், மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். வாங்க. வெள்ளச்சாமி, இங்க வா. என்னம்மா? கண்ணம்மா இங்க. எஸ்டேட் போயிருக்காரு, அரை மணி நேரம் ஆகும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏன், என்ன விஷயம்? அவங்க அப்பாக்கு தெரியாம நாங்க 2 பேரும் ஓடி வந்திருக்கோம். ஆமா, எங்க அப்பா கையில கடிச்சா பிரிச்சிருவாருன்னு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் புருஷ முட்டாட்டி ஆயிட்டா? என்ன சொல்ற? நீங்க கோயில்ல போயிருங்க. அண்ணன் வந்தவன விஷயத்தை சொல்லி தாலியோட வர சொல்றேன். கோயில வச்சு தாலி கட்டுங்க. அப்புறம் உங்க அப்பா என்ன, அப்பனுக்கு அப்பா வந்தாலும் பிரிக்க முடியாது. போங்க, பரப்புடுங்க. இவங்க கல்யாணத்துக்கு நாம என்ன சீதனம் கொடுக்கலாம்? புதுசா ஸ்பேனர் வாங்கி கொடுத்துருவோமா?